மறுபடியும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன் அவன் வந்துட்டு அந்த பீச் இருக்கு இல்லையா, பீச் நிறைய தண்ணி அப்படியே அலை பாயும், டைட்ஸு இதெல்லாம் வரும் இல்லையா, அலையெல்லாம் வரும். அப்போ ஒரு குட்டி பையன் வந்துட்டு அவன் வந்துட்டு வருவான். அந்த அப்படியே வரும் இல்லையா அலை, அது பக்கத்தில் போய் நின்றுட்டு ஐ எம் ஜேன், நான் ஜேன் வந்திருக்கேன், ஜேன் ஹேஸ் கம், ஐ எம் ஜேன், ஜேன் ஹேஸ் கம், இதோ நான் ஜேன் வந்திருக்கேன் அப்படின்னு டெய்லி வந்து அந்த குழந்தை ஒரு 3 வயசு 5 வயசு இருந்து நான் ஜேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். தினம் வரும். அந்த அப்படியே அந்த இது இருக்குல்ல வேவ்ஸு, அதில் வந்துட்டு நான் ஜெயின் வந்திருக்கேன் அப்படிங்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த குழந்தைக்கு பாவம் இது நடந்த கதை தான் நான் கேள்விப்பட்டது தான். அதுக்கு மயக்கம் வந்துடுச்சு, தண்ணி மூக்கில் போயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி மூக்கில் இதாகிடுச்சு. உடனே கொஞ்ச நேரம் அது அப்படியே மயக்கமாகிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை படுத்துட்டுருக்கு. அப்புறம் எடுத்து பார்க்குது. உடனே அங்கே ஐ எம் ஜீசஸ், ஜீசஸ் ஹஸ் கம் அப்படின்னாராம்மா. எப்படி இருக்கும்ல. அப்போ எந்த ஒரு வார்த்தைகளும் என்ன சொல்கிறது, அசரீரி, அதாவது காதில் எல்லாருக்கும் கேட்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல சின்ன வயசில், சுற்றி இருக்கிற தேவதைகள் ததாஸ்து ததாஸ்து அப்படிம்பாங்களாம்மா. அதாவது நல்லதே பேசணுங்கிறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்போ நல்லதே சொல்லலாம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும், வைப்ரேஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளை சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க வீட்டில். உருட்டி வாயில் போடாத, அம்மா அப்பா உருண்டு போயிடுவாங்க அப்படிம்பாங்க. ஐயோ எனக்கு அம்மா அப்பா வேணும், நான் உருட்டாமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி போவாங்க. ஆக்சுவலி இந்த காலத்தில் உருட்டி சாப்பிட்டா வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ், வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ், என்ன இதனுடைய பின்விளைவுகள்னா கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம், சாதத்தை இப்படி கொஞ்சம் அமுத்தி பிசைஞ்சு சாப்பிட்றோம். அமுத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா இந்த இடத்துல இந்த குரல் வலை இருக்கு இல்லையா, வோக்கல் கார்டு, ஸோ இந்த இடத்துல டப்புன்னு அடிச்சிக்காது. சிலப்போ கொள்ள பசியாக இருக்கும், அவா கண்ணு பயங்கரமாக இருக்கே பசின்னு எடுத்து அபுக்குன்னு சாப்பிட போவோம். டப்புன்னு இந்த இடத்துல பாட்டில் நெக் மாதிரி உள்ளெல்லாம் வேணுங்கிற இந்த இடத்துல லாக்கு. ஸோ அப்படியே அதுவும் இதை உள்ளே தள்ளுறதுக்காக தண்ணியை குடிச்சா இன்னும் போய் கப்புன்னு அடைச்சிக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணாமொழி திரிகிறோம், யாரும் பேசிடக்கூடாது, ஆண்டவரே பேசக்கூட இந்த தொண்டை சரி இருக்காது இல்லையா, கப்புன்னு திருநீலகண்டராட்டு ஆயிடும். முள்ள எச்சையை முள்ள அப்படியே இறக்கி முள்ளமாக கொஞ்சம் ட்ராப் பை ட்ராப் தண்ணி குடிச்ச தான் இதாகும். அதான் கப்புன்னு போட்டு டப்புன்னு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்லுவாங்க, சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கும் ஞாபகம் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க வீட்டில்.